வணக்கம். எல்லா மொழிகளும் தங்களுக்குள் சில தனித்துவமான சொற்களை வைத்திருக்கும். ஆனால் தமிழ் மொழியானது தன்னகத்தே நிறைய தனித்துவ சொற்களை வைத்திருக்கிறது மற்ற மொழிகளை காட்டிலும். சில தனித்துவ சொற்களுக்கு நாம் மொழிபெயர்ப்பு செய்வது கூட கடினம். இன்று தமிழில் இருக்கக்கூடிய சில எளிமையான தனித்துவ சொற்களை குறித்து நாம் இன்று பார்க்கலாம். இப்போ தமிழில் அறம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த சொல்லை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்வது சற்று கடினம்தான். ஆனால் தமிழை தவிர பிற தென்னிந்திய மொழிகளான மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகள்லாம் வடமொழி சமஸ்கிருத சொல்லத்தான் இந்த சொல்லுக்கு இணையாக பயன்படுத்துகின்றார்கள். தமிழில் அறம் என்பது அங்கே தர்ம என்ற சொல்லால் அழைக்கின்றார்கள். அதே போன்று நாம் கூறுகின்றோம் அறம், பொருள், இன்பம், வீடு என்று. அதை மற்ற மொழியினர், தமிழை தவிர மற்ற மொழியினர் அனைவரும் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ போன்ற சொற்களால் தான் அழைக்கின்றார்கள். அதே போன்று தமிழில் ஈகை என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த சொல்லையும் நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்வது சற்று கடினம். ஆனால் தமிழை தவிர மற்ற மொழியினர், குறிப்பாக மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழியினர் அனைவரும் சமஸ்கிருத சொல்லான தானம் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். ஈகை என்பது தூய தமிழ் சொல். அதற்கு இணையாக தமிழை தவிர பிற மொழியினர் தானம் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று நாம் புலவர் என்கின்ற ஒரு சொல்லை தமிழில் பயன்படுத்துகின்றோம். தமிழை தவிர மற்ற மொழியினர் கவி என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்துகின்றார்கள். நாம் செய்யுள் என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றோம். அவர்கள் கவிதா என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று ஆங்கிலத்தில் எஜுகேஷன் என்று கூறுகின்றார்கள். நம்முடைய தமிழில் நாம் கல்வி என்ற சொல்லால் அழைக்கின்றோம். தமிழை தவிர ஏறக்குறைய பிற மொழியினர் அனைவருமே வடமொழி சமஸ்கிருத சொல்லான வித்யாபியாசம், சிக்ஷா போன்ற பெயரால் தான் அழைக்கின்றார்கள். அதே போன்று ஆங்கிலத்தில் லிட்ரேச்சர் என்று கூறுகின்றோம். தமிழில் இலக்கியம் என்ற ஒரு தனித்துவ சொல்லால் நாம் அழைக்கின்றோம். ஆனால் தமிழை தவிர ஏறக்குறைய பிற மொழியினர் அனைவருமே சமஸ்கிருத சொல்லான சாகித்யம் என்கின்ற சொல்லால் தான் இலக்கியத்தை குறிப்பிடுகின்றார்கள். தமிழில் நாம் செல்வம் என்கின்ற ஒரு தனித்துவ சொல்லை பயன்படுத்துகின்றோம். நான் அறிந்தவரை தமிழை தவிர பிற மொழியினர் அனைவருமே, குறிப்பாக மலையாளமாக இருக்கலாம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழியினர் அனைவருமே சமஸ்கிருத சொல்லான சம்பத், தான் போன்ற சொற்களை தான் இதை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள். தமிழில் நாம் செல்வம் என்கிறோம், அவர்கள் சம்பத், தான் என்கின்ற சமஸ்கிருத சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று தமிழில் ஒரு தனித்துவ சொல் இருக்கிறது, அஃறிணை என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் இதற்கு இணையாக அவர்கள் எந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரிந்தவர்கள் நீங்கள் கூறலாம். இது தமிழுக்கே உண்டான ஒரு தனித்துவமான ஒரு சொல். அது மட்டுமல்ல, நாம் தமிழில் இயல்பாக சொல்லுகின்றோம் செல்வன், செல்வி என்று கூறுகின்றோம். தமிழை தவிர மற்ற மொழியினர் அனைவருமே பொதுவாக இந்த சமஸ்கிருத சொல்லான குமார், குமாரி போன்ற சொல்லாடலை மிகுதியாக பயன்படுத்துகின்றார்கள். ஆங்கிலத்தில் ஃப்ளவர் என்று கூறுகின்றோம். தமிழில் மலர் என்கின்ற ஒரு தனித்துவ சொல்லாலும் பூ என்கின்ற ஒரு சொல்லாலும் அழைக்கின்றோம். பொதுவாக தென்னிந்திய மொழிகளில் பூ என்ற சொல் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் தமிழில் மட்டும்தான் மலர் என்கின்ற ஒரு தனித்துவ தமிழ் சொல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஆங்கிலத்தில் நாம் அனிமல் என்று கூறுகின்றோம். இப்போ நம்ம தமிழில் விலங்கு, கால்நடை என்ற பெயராலும் அழைக்கின்றோம். ஆனால் தமிழை தவிர மற்ற மொழியினர் அனைவருமே இந்த சமஸ்கிருத சொல்லான மிருகம், பிராணி, ஜந்து போன்ற சொற்களால் தான் அழைக்கின்றார்கள். அதே போன்று நாம் தமிழில் கூறுகின்றோம் பெருமை அப்படின்னு. இது தமிழுக்கே உண்டான ஒரு தனித்துவமான சொல். நீங்கள் மற்ற மொழிகளில் போய் தேடினீங்கன்னா அந்த சொற்களுக்கு இணையாக வடமொழி சொற்களை தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். மகத்துவ என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். நாம் பெருமை என்கின்றோம், அவர்கள் மகத்துவம் என்று கூறுகின்றார்கள். தமிழில் இருக்கக்கூடிய இன்னொரு சொல் ஊடல், அதாவது புணர்தலை குறிக்கும். நான் அறிகிறேன் மலையாளத்திலும் இந்த ஊடல் என்கின்ற சொல் இருப்பதாக. ஆனால் இதற்கு இணையாக அவர்கள் என்ன சொல்லை பயன்படுத்துகிறார்கள் மற்ற மொழியினர்
குறிப்பாக தெலுங்கு, கன்னடத்தில் தெரிந்தவர்கள் நீங்கள் தெரிவிக்கலாம். அதே போன்று தமிழில் தான் நாம் சொல்கிறோம். இன்பம், துன்பம் என்று கூறுகின்றோம். ஒரு தனித்துவமான சொல். பிற மொழியினரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சமஸ்கிருத சொல்லான சுக், துக், ஆனந்த் இவற்றை தான் பயன்படுத்துகின்றார்கள். நாம தான் இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, உவகை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். நிறைய தனித்துவமான சொற்களை வைத்திருக்கின்றோம். அதே போன்று ஆங்கிலத்தில் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் தனித்துவமான ஒரு சொல் இருக்கிறது, ஒழுக்கம். ஆனால் மற்ற மொழிகளில் நான் தேடும் பொழுது பெரும்பாலும் வடமொழி சமஸ்கிருத சொல்லான சிக்ஷானா, அப்பியாசா, அனுசாசனம் இது போன்ற வடமொழி சொற்களை தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம தான் தமிழில் ஒழுக்கம் என்கின்ற ஒரு அழகான தூய தமிழ் சொல்லை வைத்திருக்கின்றோம். அதே போன்று ஆங்கிலத்தில் பொலிட்டிக்ஸ் என்று கூறுவார்கள். தமிழில் அரசியல் என்கின்ற ஒரு தனித்துவமான சொல்லால் நாம் அழைக்கின்றோம். தமிழை தவிர பிற மொழியினர் அனைவருமே ராஷ்டிரியம், ராஜக்ரியா போன்ற சொற்களால் தான் இதை அழைக்கின்றார்கள். அதே போன்று தமிழில் நாம் தலைவன், தலைவி என்று கூறுகின்றோம். தமிழை தவிர பிற மொழியினர் அனைவருமே வடமொழி சமஸ்கிருத சொல்லான நாயக, நாயகி போன்ற சொல்லாடலைத்தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆங்கிலத்தில் ஸ்டூடெண்ட் என்று கூறுகின்றோம். ஆனால் தமிழில் நாம் மாணவர் என்று கூறுகின்றோம். ஆனால் தமிழை தவிர பிற மொழியினர் அனைவருமே வித்தியார்த்தி என்கின்ற சமஸ்கிருத சொல்லைத்தான் மிகுதியாக பயன்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, நாம் தமிழில் சொல்கிறோம் செயலாளர் என்று கூறுகின்றோம். ஆனால் அவர்கள்லாம் அதை காரியதர்சி என்கின்ற ஒரு வடமொழி சொல்லைத்தான் மிகுதியாக பயன்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்போ ஆங்கிலத்தில் லீஃப் என்று கூறுகின்றோம். இப்போ தமிழில் மரத்திற்கு மரம், தாவரத்திற்கு தாவரம், அது வேறு சொற்களால் நாம் அழைக்கின்றோம். இப்போ மா, பலா, வாழை மரங்களில் இருப்பதை இலை என்று கூறுகின்றோம். வாழை இலை என்று கூறுகின்றோம். அதே இது தென்னை மரத்தில் இருந்தால் தென்னங்கீற்று என்று கூறுகின்றோம். தென்னை இலை என்று யாரும் கூறுவதில்லை. பனை மரத்தில் இருந்தால் பனை ஓலை என்று கூறுகின்றோம். பனை இலை என்று யாரும் கூறுவதில்லை. கரும்பில் இருந்தால் கரும்பு தோகை என்று கூறுகின்றோம். சோளத்திலையும் இருந்தால் சோள தோகை என்றும் கூறுகின்றார்கள். முருங்கை மரத்தில் இருப்பதை முருங்கை கீரை என்று கூறுவோம். முருங்கை இலை என்று யாரும் கூறுவதில்லை. மஞ்சள் செடியில் இருந்தால் மஞ்சள் குலை என்று கூறுவோம். நெல்லில் இருப்பதை நெல்லின் தாள் என்று கூறுகின்றோம். பாருங்களா, இப்போ இலை என்பதை தாவரத்துக்கு தாவரம் நம்ம எப்படி மாற்றி தனித்துவமான சொற்களால் அழைக்கின்றோம். கீற்று, ஓலை, தோகை, குலை, கீரை, தாள். அடடா, எண்ணும் போதே வியப்பை தருகின்றது. தமிழ் மொழியில் மிகுதியான தனித்துவமான சொற்கள் இருக்கின்றன. தன்னகத்தே தனக்கே உரித்தான சொற்களை கொண்டு விளங்குகின்ற ஒரு மொழிதான் தமிழ் மொழி. மற்ற மொழிகள் பெருமளவு வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் தமிழில் பயன்படுத்துவதற்கு தனித்துவமான தமிழ் சொற்கள் நிறைய உண்டு. தமிழ் ஒரு தனித்துவமான ஒரு மொழி. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.